நம்ம ஜாமியா தாருல் இல்மிக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது 100 ரூபா போடுங்கன்னு சொல்கிறோம். 100 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா 4 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா 100 ரூபா ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பயானை பார்க்கும்போது 100 ரூபா போடுங்க. உதாரணமாக என்னோடய ஒரு பயானை 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 50,000 பேர் 100 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துடும். 2 தடவை போட்டால் 1 கோடி ரூபா ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பயனடைகிறீங்க, அந்த பயனுக்கு பிரதிபகாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டி கேட்கல, அல்லாஹ் தீனுக்காண்டி கேட்குறேன். ஒரு 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது 100 ரூபா போடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை, இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் மேலும் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு, நம்பர் ஒழுங்காக போல அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அக்கௌண்ட்டில் கூட போடுங்க. 2 அக்கௌண்ட் நம்பரையும் தர்றோம், அதுலேயும் போடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயான் பார்க்கும்போது 100 ரூபா போட மறக்காதீங்க. அது வந்து இப்ப இருக்க அந்த ஜென்ரேஷன் ஆண் பொண்ணு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகுறாங்க. அவங்களுக்கு திருமணம் 2 குடும்பமும் சம்மதிச்சு திருமணம் நடத்தி வைக்கலாமா? எப்படி ஹராமான செயலா, அது ஹலால் ஆகுமா? சொல்கிறேங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் பழகுறாங்க, ஃபேஸ்புக்கில் பழகுறாங்க, பழகி அப்புறம் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படி கேட்குறாங்க. சொல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு விரும்புகிறது மார்க்க அடிப்படையில் தவறல்ல. ஒரு பெண்ணு ஒரு குறிப்பிட்ட ஆணை, இந்த ஆணை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு விரும்புகிறது தவறல்ல மார்க்க அடிப்படையில். அப்போ என்ன பண்ணோம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறான், இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பலாம். இதில் ஆண் பெண் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்கள்லாம் சொல்லலாம், பொம்பளை பிள்ளையை சொல்லக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், தான் விரும்பிய ஜோடியை, விரும்பிய இணையை திருமணம் செய்ய ஆசைப்பட தவறு கிடையாது. என்ன பண்ணணும், அவர்கள் அந்த ஆசையை தங்களுடைய பெற்றோரிடத்தில் முதலில் தெரிவிக்க வேண்டும். பெற்றோரிடத்தில் முதல்ல தெரிவிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பேசுவாங்க, பெற்றோர்கள் பார்ப்பாங்க, அந்த ஆண் தன்னுடைய மகளுக்கு ஏற்ற ஆனா, அவன் ஒழுக்கமானவனா, ஒழுக்கசீலனா, அல்லது அந்த பெண் தன்னுடைய மகனுக்கு ஏற்ற பெண்ணா, நல்ல குடும்பத்து பெண்ணா, நல்ல ஒழுக்கமான பெண்ணா, அதபான பெண்ணா, மார்க்கமுள்ள பெண்ணா, இது பெற்றோர்கள் பார்ப்பாங்க. பெற்றோர்கள் பார்த்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன நடக்குதுன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பழகுறாங்களாம், பழகி இவங்களும் இங்கேருந்து மெசேஜ் அனுப்புவாங்களாம், அவங்க அங்கேருந்து மெசேஜ் அனுப்புவாங்களாம். மெசேஜ் அனுப்பின உடனே எங்கேயாவது மீட் பண்ணலாமா அப்படிங்குவாங்களாம். உடனே எங்கேயாவது மீட் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் பூரா டேட்டிங் போவாங்களாம், சேட்டிங் போவாங்களாம், எல்லா பலாயும் போவாங்களாம். அப்புறம் பேரண்ட்ஸை சொல்லுவாங்களாம். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களாம், நம்ம வேலை மிச்சமா, நீயே தேடிக்கிட்ட. உடனே பேரண்ட்ஸுடைய வேலைன்னா வெறும் கல்யாண கார்டு அடிக்கிறது மட்டும்தான் பேரண்ட்ஸுடைய வேலை. மற்ற எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. கல்யாண கார்டு அடிக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, எதுக்கு பிள்ளைங்களோட விருப்பம் சார், நான் கல்யாண கார்டு அடிச்சுட்டேன், கல்யாண கார்டு அடித்து ஊரையை கூட்டி விருந்து போட்டு கல்யாணம் முடிப்பாங்க. கல்யாணம் முடித்து 1 மாதம் 2 மாதத்தில் நேராக ஷரீத் கோர்ட்டில் நிற்பாங்க, எனக்கு அந்த புருஷன் வேண்டாம் அல்லது எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு நிற்பாங்க. இது நடக்குது இன்றைக்கி. அதாவது எவ்வளோ ஸ்பீடாக இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்து பேரண்ட்ஸ் ஒப்புதல் இல்லாமல், பேரண்ட்ஸில் சம்மந்தம் இல்லாமல் அவசர அவசரமாக கல்யாணம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ அவசர அவசரமாக. இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு காலமில்ல, நல்ல சோத்தை ஆக்கி தம்மில் போட்டு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு லேட் ஆகுது. அதனால் அப்படி எப்படி வறுக்கணும், அப்படி சாப்பிட்றணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையும் ஃபாஸ்ட் லைஃப் ஆகிடுச்சு. என்னென்னா அப்படியே இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும், அப்படியே ஃபேஸ்புக்கில் பார்க்கணும், பார்த்து அப்படியே லைக் போடணும், முதல்ல லைக் போடணும், அப்புறம் லவ் போடணும், அப்புறம் அப்போ எல்லா பலாயும் போடணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி ஸ்பீட்லேயே கொஞ்ச நாளே அத்துக்கிட்டு போயிடணும். நடக்குதா இல்லையா? இன்றைக்கி எக்கச்சக்கமான தலாக்களின் சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்குது, எக்கச்சக்கமான ஹுலாக்கள் நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் மன்னிப்பானாக. இது கேடுகட்ட கலாச்சாரம். ஃபேஸ்புக்கை பார்த்து ஒரு பையனை ஒரு பொண்ணு விரும்புகிறதோ, அல்லது இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு பொண்ணை பையன் விரும்புகிறதோ கேடுகட்ட கலாச்சாரம். இதுதான் நான் சொல்லுவேன். ஒரு பெண் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கான்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சு தன்னுடைய ஃபோட்டோவை போடுறான்னு சொன்னால், போட்டு அதுக்கு லைக் வருதான்னு பார்க்குறான்னு சொன்னால், நல்லா புரிஞ்சுங்க, அந்த பெண் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எக்கச்சக்கமான எதிர்ப்பு வந்துச்சு. அதை பற்றி ஐ டோன்ட் கேர், கவலை இல்லை. மறுபடியும் உறுதியாக சொல்கிறேன், ஒரு முஸ்லீமான பெண் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சு அதில் தன்னுடைய ஃபோட்டோவை போட்டு அதுக்கு தனக்கு லைக் வருதான்னு பார்த்தா, அவள் ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டால் அல்லது விபச்சாரம் செய்ய போகிறாள். 2 ஒன்று நடக்க போகுது. 2 ஒன்று இல்லாமல் இருக்காது. ஒன்று விபச்சாரம் பண்ணிட்டாவோ அல்லது விபச்சாரம் செய்ய போகிறான். 2 ஒன்று நடக்க போகுது. அப்போ எதுக்கு ஒரு பெண்ணு தான் ஃபோட்டோவை போடுறா, அந்நிய ஆண்களாம் பார்க்கணும். இது நான் சொல்லலை, கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்நிய ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் வெளியே சென்றால் எப்படி வரா, நல்ல ஜிகின்னு புடவை கட்டிக்கிட்டு, நல்ல ஜிகின்னு புர்கா போட்டுக்கிட்டு, நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு, வீட்டில் இருக்கும்போது புருஷங்க பார்வைக்கு பரட்டை பண்ணாட மாதிரி இருப்பாள். ஆனால் வெளியே போகும்போது 2 மணி நேரம் டெக்கரேஷன் பண்ணுவாள்.
2 மணி நேரம் ஃபேஸ்புக் முகத்துக்கு இது மேக்கப் போடுறது என்ன, லிப்ஸ்டிக் போடுறது என்ன, தலையை வாடுறது என்ன, சென்ட் அடிக்கிறது என்ன, எதுக்காண்டி அடுத்த ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்நிய ஆணுடைய பார்வை தன் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக அவள் சென்ட் அடித்தாலோ, அல்லது தலை நிறைய மல்லிப்பூ வச்சாலோ, அல்லது காலில் ஜெல் கொலுசு போட்டாலோ, அல்லது ஜிகின்னு ஆடை அணிந்தாலோ, அல்லது மேக்கப் போட்டாலோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்நியான என்னை திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டால் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, அபுதாபில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான உறுதியான ஹதீஸு, ஃபஹிய ஜானியா ஃபஹிய ஜானியா ஃபஹிய ஜானியா 3 முறை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு விபச்சாரி. இதோட தெளிவான ஹதீஸ் என்ன வேணும்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு பெண் இதுதான் நான் சொல்கிறேன், ஒரு பெண் இன்றைக்கி ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் தன்னை அலங்காரம் செய்துவிட்டு அந்நிய ஆண்களுடைய பார்வை ஈர்க்கணும் வீட்டை விட்டு வெளியே போனால் அவள் ஒன்று விபச்சாரம் செஞ்சுட்டாலும் விபச்சாரம் செய்ய போகிற ஆமத்தில் விபச்சாரியாகும். அதே தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணு தன்னை ஃபோட்டோ எடுத்து லைக் வருதான்னு பார்க்குறா. எதுக்கு? ஒரு பெண்ணு ஃபேஸ்புக்கில் போட வேண்டிய அவசியம் என்ன? உலகத்தில் காம கண்கள் பூரா என்னை பார்க்கணும், உலகத்தில் இருந்த ஹராமான கண்கள் பூரா என்னை பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல போடுறா இல்லையா? அப்போ அவள் விபச்சாரியா இல்லையா? இதைத்தான் சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் முஸ்லீம் தாய்மார்களே, முஸ்லீம் பெண்களே, உங்களுடைய வீட்டுக்கு இளம் பெண்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம பெண்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அவள் இன்ஸ்டாகிராமில் இருக்காளா, அவள் ஃபேஸ்புக்கில் இருக்காளான்னு பாருங்கள். இது நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, ஆண்களுக்கும் சொல்கின்றேன். ஒரு ஆண் தன்னை ஃபோட்டோ எடுத்து நல்ல கூலிங் கிளாஸ் போட்டு பைக்குக்கு முன்னாடி நின்று, காருக்கு முன்னாடி நின்று, எவன் காரோ அது அந்த காருக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஃபோட்டோ பொண்ணுங்க லைக் வரான்னு பார்த்தா இவனை ஹராம் பண்ணுறான், இவனை ஹராம். அப்போ இந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் முதல்ல இந்த பெண்ணுக்கு சொன்ன உடனே ஒரு ரிப்போர்ட்டர், பிரபலமான ரிப்போர்ட்டர் என்னை இன்டர்வியூ எடுக்க வந்தார். என்ன கேட்டார். அப்போ சொன்னார், சார் இதே நீங்கள் ஆண்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க, பெண்களுக்கு மட்டுமே சொல்கிறீங்க. பெண்கள் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, அது ஹராம்னு சொல்கிறீங்க, அது ஆண்களுக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்றாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த பாருங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, பெண்களை இறைவன் இயல்பாகவே அழகாக படைத்திருக்கிறான். பெண்கள் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவள் அழகு, பெண்களுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. அந்த அழகை ஒரு ஆண் ரசிக்கிறாங்க பொழுது அதனால் பாதிப்பு அந்த பெண்ணுக்கு தான். இவன் நினைக்கலாம் எல்லாம் ரோட்டில் போகிற ரசிக்கிறான்னு சொல்லி, நாளைக்கு பாதிப்பு இவளுக்கு. ரோட்டில் கேவலப்பட்டு நிற்பா, அசிங்கப்பட்டு நிற்பா, கற்பை இழந்துட்டு நிற்பா, கண்ணீரோடு நிற்பா, தலைவிரி கோலமாக நிற்பா, கேட்கறது நாதி இருக்காது. இவள் பாதிப்பு இவளுக்கு தான். அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஆண்களுக்கு சொல்கிறோன்னு ஒரு அடுத்து கேட்டார். அப்போ நீங்கள் ஆண்களுக்கு சொல்லுங்கள், பெண்கள் அந்த பாதிப்பு ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஒன்று புரிஞ்சுங்க, வீட்டு வாசலில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. ஏன்? இயல்பு என்ன இயல்பு? நாயினா கடிக்கத்தான் செய்யும், அதனால் நீ கவனமாக இருந்துக்குன்னு அர்த்தம். அது என்ன கவனமாக இருக்க சொல்கிற? உன் நாய்கிட்ட சொல்லி எனக்கு கடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? பஸ்ஸில் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போடுறான், அதை நீ என்கிட்ட சொல்கிற திருடனை சொல்லு, திருடாதன்னு சொல்லி. திருடத்தான் செய்வான், அது அவனோட இயல்பு, நீ தான் கவனமாக இருந்துக்கணும். அந்த மாதிரி ஆண்களோட இயல்பு என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை பயப்படுத்துவதற்கோ, ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்வதற்கோ செய்யாமல் ஒரு ஆண் நல்லவனாக இருக்கான்டாக்கா, அது எது வரைக்கும் நல்லவன் சொன்னால் அவனுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது வரைக்கும் நல்லவன். வாய்ப்பு கிடைச்சாதான் தெரியும் வண்டவாளம் என்ன அப்படின்ட்டு. அதனால் வாய்ப்பு கிடைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி, 7 விதமான மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழலில் இருப்பாங்க. மறுமையில் அரிசின் கீழே அல்லாஹ் கண்ணியமாக நிழலை வச்சுருப்பான். அதில் ஒருத்தர் யார் தெரியுமா? ஒரு வாலிபன், அவனை ஒரு பெண், ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். ஆனால் இவன் அல்லாஹ் பயப்படுறேன் அப்படின்னு ஒதுங்கிட்டான்னா அவனை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான்னு சொன்னால் தன்னுடைய அரிசின் கீழ் நிழல் கொடுக்குறான். அப்போ வாய்ப்பு கிடைத்தும் ஒரு ஆண்மகன் அந்த ஹராமை விட்டு ஒதுங்கி கொள்வானேனால் அல்லாஹ் அவனுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை, மிகப்பெரிய இஸ்ஸத்தை கொடுக்குறான். கியாமத்தினால் எல்லாருக்கும் முன்னாடி பரிசாட்டுறான். அந்த ஆண் யார் தெரியுமா? இவனை ஒரு பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தால், ஃபேஸ்புக் மூலமாக கூப்பிட்டா, இன்ஸ்டாகிராம் மூலமாக கூப்பிட்டா, அது எப்படி திரும்ப ஆரம்பிப்பா? இது பெரிய விஷயம். எனக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு பலாயம் கிடையாதுங்க. இது எப்படி திரும்ப ஆரம்பிப்பாங்க? சொல்லுவாங்க, முதல்ல சலாம் சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும், முதல்ல சலாம் சொல்லுவார், அந்தம்மா அலைக்கும் அஸ்ஸலாம், அடுத்து குரான் அனுப்புவார், குரான் ஆயத்து, அப்புறம் அவங்க ஹதீஸு, அப்புறம் பொன்மொழி. இப்படி பலாய் ஆரம்பிச்சு தான் கடைசியில் எங்கே போய் நிற்கும்? டேட்டிங் சேட்டிங்கில் போய் நிற்கும், விபச்சாரத்தில் போய் நிற்கும். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை ஒரு முஸ்லீம் ஆணோ பெண்ணோ யார் செய்தாலும் அவர்கள் அல்லாஹ் இடத்துல குற்றவாளி தான். அதனால் நான் இளைஞர்கள் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக மாப்பிள்ளை தேடாதீங்க. அப்படி மாப்பிள்ளையோ பெண்ணோ தேடினால் பெற்றோர்கள் அதை அங்கீகரிக்காதீங்க, அது விளங்காது, உருப்படாது. ஏன்னா பெற்றோரோட துவா இல்லாமல், பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறது, அவங்களோட மனவர்த்தம் நடக்கிறது விளங்காது. அதனால் தயவு செஞ்சு, ரெண்டாவது ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்து 2 மெசேஜ் அனுப்பி ஒரு நாள் ஊர் சுற்றி வந்தோடனே இவர் அந்த பொண்ணை புரிஞ்சுப்பாரா? அந்த ஒரு நாள் பூரா இவனும் நடிப்பான், அவளும் நடிப்பான். இவன் நல்ல மாதிரி நடிப்பான், அவன் மேலே பாசத்தை கொட்டுற மாதிரி நடிப்பான், அவன் நல்ல மாதிரி நடிப்பான். அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் எல்லா வண்டவாளும் வெளியே வரும்போது எனக்கு வேணான்னு அத்துக்கிட்டு போனான். அப்போ என்ன பிரயோஜனம்? கல்யாணங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீசாக்கன் கலீதா, 1000 காலத்து பயிர்.
உறுதியான ஒப்பந்தங்கிற அல்லாஹ், அந்த உறுதியான ஒப்பந்தம் அன்றைக்கி ஈஸியாக முறிக்கிற மாதிரி ஆகுது. அதனால் அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து லவ் பண்ணுறது அல்லது மெசேஜ் போடுறது எல்லாமே ஹராம்ங்க. அல்லாஹ்ட பதில் சொல்லி ஆகணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மாதிரி ஹராமில் ஆரம்பித்தா பிறகு வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும், எங்கேருந்து நிம்மதியாக இருக்கும்? ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது நல்ல சந்தோஷத்தோடு அல்லாஹ்வுடைய உதவியோடு அல்லாஹ்வுடைய கிருபையோடு அல்லாஹ்வுடைய கருணையோடு கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி துஆவோடு வாழ்க்கை ஆரம்பித்தா அந்த வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நீ ஆரம்பிக்கிறதே ஒன்று பருவம் ஆரம்பித்து அந்த பருவம் ஆரம்பிக்கும் பொழுதே நீ வந்து ஹராம்லேயே ஆரம்பித்தா அந்த வாழ்க்கையில் எங்கேருந்து அல்லாஹ் உதவி இருக்கும்? அதனால் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வதற்கு போதுமானவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமைக்குரியவர்களே, இன்றைய காலகட்டம் எவ்வளவு சீரழிந்து போய் கிடைக்கின்றது நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியாத விஷயம் அல்ல. நம்முடைய பிள்ளைகள், பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் கல்வி கற்க அனுப்புகின்றோம். ஆனால் அங்கே கல்வி கற்பதை விட அவர்கள் ஒழுக்கக்கேடுகளை கற்கக்கூடிய மோசமான சூழ்நிலையை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் கூட பழகக்கூடிய பிள்ளைகள் கெட்ட கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். இதனால் இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோருமே கவலைப்படுறோம். நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்குவதற்குள் நம்ம படக்கூடிய பாடு கொஞ்சம் நெஞ்ச விஷயம் அல்ல. இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தீனுல் இஸ்லாத்தை கொடுத்துருக்கான். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தால் அதன் மூலமாக எவ்வளோ பெரிய ஹராமான விஷயங்கள், எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகள், எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு வந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மார்க்க கல்வியை வைத்து அவர்களை ஹராமை விட்டு தடுத்து நல்ல பிள்ளையாக உருவாக்குவான். அந்த அடிப்படையில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் ஜாமியா தாருல் இல்மி. உலக கல்வியும் மார்க்க கல்வியும் ஒரு சேர கற்றுக் கொடுத்து அவர்களை 6ஆம் வகுப்பிலிருந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் எந்த கிளாஸில் வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் நோ ஏஜ் லிமிட், நோ எஜுகேஷன் லிமிட், அந்த பாலிசியை கொண்டு வந்திருக்கிறோம். 6ஆம் வகுப்பு பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு 10ஆம் வகுப்புக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் அவங்கள படிக்க வச்சு அந்த 5 வருஷத்தில் அவங்கள ஹாஃபிஸாக ஆக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு 10ஆவதுக்கு அப்புறம் 11th 12th நம்மளே படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் 5 வருஷம் லா கோர்ஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இந்தியாவோட நிலைமை என்னன்னு சொன்னால் முஸ்லீம்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அது ஹிஜாப்லேருந்து சிஏ என்ஆர்சி வரைக்கும், வக்குஃப் பிரச்சனை வரைக்கும் அத்தனைக்கும் சட்டப்படி போராடி தான் நம்முடைய பிரச்சனை தீர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையிலே நம்ம சமுதாயத்திற்கு நிறைய அட்வொகேட்டுகள் தேவைப்படுகிறார்கள். அட்வொகேட்டுக்கு மட்டுமல்ல, மேஜிஸ்ட்ரேட்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வரைக்கும் முஸ்லீம்கள் போய் அமர வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதற்கான தான் நம்ம அப்படி மேஜிஸ்ட்ரேட்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், முன்சிஃபாக இருக்கட்டும், மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும், அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே ஆலிம்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் ஆலிம் ப்ளஸ் அட்வொகேட்னு ஆரம்பித்து கடந்த 5 வருஷமாக சிறப்பாக நடத்திட்டு 4 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் 5வது வருஷத்தில் ஆரம்பிக்கிறோம். இப்போ 50 மாணவர்கள் தங்கி ஓதிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு லா கோர்ஸ் இருக்குது. பெங்களூரில் உள்ள அல்லமின் லா யூனிவர்சிட்டியோடு நம்ம டைப் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு முழுமையான லா கோர்ஸ் கொடுக்குறோம். இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஹைகோர்ட் நீதிபதிகள், திறமையான சீனியர் லாயர்ஸ்கள் கொண்ட டீம் வந்து அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இதற்கு ஜாமியா தாருல் இல்மிலே உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒரு சேர கற்றுக்கொள்வதற்கான அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு. இவர்களுக்கு நம்ம தங்குமிடம், சாப்பாடு, பாட புத்தகங்கள், நல்ல ஒழுக்க சூழ்நிலை, உடற்பயிற்சி, வாரம் கராத்தே பயிற்சி கொடுக்குறோம். தினந்தோறும் உடற்பயிற்சி கொடுக்குறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஸ்பெஷல் டீச்சர் போட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி கொடுக்குறோம். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொந்த பிள்ளைகளை எவ்வளோ திறமையான பிள்ளைகளாக படிக்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஜாமியா தாருல் இல்மி மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை அட்மிஷன் போடுங்க. அட்மிஷன் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரமலானில் 6th ஆரம்பித்து நீங்கள் டிகிரி வரைக்கும், டிகிரி முடிச்சிருந்தா கூட இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், டிகிரி முடிச்சிருக்கிறேன் எனக்கு அட்மிஷன் கிடைக்குமா, தாராளமாக அட்மிஷன் வாங்க. அப்போ 6th ஆரம்பித்து நீங்கள் டிகிரி வரைக்கும் நோ ஏஜ் லிமிட், நோ எஜுகேஷன் லிமிட். நீங்கள் எந்த லெவலில் வரீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு தகுதியான கோர்ஸ் எந்த கோர்ஸோ அந்த கோர்ஸை கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களை கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை உன்னதமான சமுதாயமாக உருவாக்குவதற்காக, அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக உருவாக்குவதற்காக நாங்கள் எடுத்து வந்த முயற்சியை அல்லாஹ் கபூல் செய்வதற்காக துவா செய்யுங்க. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.